ஹாய் guys, வெல்கம் டு our சேனல். இதுதான் ஃபஸ்ட்டு vlog. என்ன செய்ய போகிறோன்னா கொத்தமல்லி சட்னி. ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு தேவைன்னா போட்டுக்கலாம், என்கிட்ட இல்லை, ஸோ நான் கடலைப்பருப்பு மட்டும் போட்டுக்கிறேன். ரெண்டும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் பூண்டும் உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. Crank the AC to 79 and make a little island ride. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மானதுக்கப்புறம் 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் சட்னிக்கு தேவையான உப்பும் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா சூடில் வணங்கட்டும். Let's not waste it, 'cause paradise is wherever we make it. Wherever we make it. நடுவில் வணக்கி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் இது கொத்தமல்லி சட்னினால நம்ம கொத்தமல்லி போட்டுக்கிறோம். இதே புதினா சட்னினா இந்த ஸ்டேஜில் புதினா போட்டுக்கலாம். ஸோ புதினா கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. முக்கியமான டிப்ஸு, வடைச்சட்டி நல்லா வடைச்சட்டியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கைப்பிடி இல்லாததெல்லாம் வைக்காதீங்க, அப்பப்போ கீழே விழுந்ததுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் சட்னிக்கு தேவையான தேங்காய் கட் பண்ண போகிறேன். நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம். தேங்காய் உடஞ்சதுனால சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணியே சேர்த்துட்டு போகிறோம். நீங்கள் எவ்வளோ தேங்காய் வேணுமோ அவ்வளோ தேங்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாப்பாவும் எழுந்துட்டா. ஒரு நல்ல வேலை சட்னி பாதி முடிஞ்சது. அதுக்கப்புறம் நடுவில் வணக்கி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு. நல்லா எல்லாம் சுருள வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச தேங்காயை போட்டு 2 கிண்டி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி தாளித்து வச்சா சட்னி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.